உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். தற்பொழுது சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலையில் காணலாம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிதிநிலைக்கு ஏற்ப முன்னுரிமை அளிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த முன்னுரிமையின் அடிப்படையில் இதையெல்லாம் இந்த நிதியாண்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இதுக்கு செய்து தருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இந்த தடுப்பணையை அமைக்க 21-22ஆம் ஆண்டே முடிவு செய்யப்பட்டு 9,06,00,000 கோடிக்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டது. ஆனால் அன்றைய தினம் நிதி நிலைமைக்கு ஏற்ப இடம் தரவில்லை. தற்போது அரசின் கொள்கைப்படி நிலத்தடி நீர் உறிஞ்சுதல் வகையில் ஓவர் எக்ஸ்பால்டேட் அண்ட் கிரிட்டிக்கல் பகுதிகளில் மட்டுமே தடுப்பணை அமைக்க முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இத்தளமானது நிலத்தடி நீர் உறிஞ்சுதல் வகைப்பாட்டில் சேஃப் ஜோன் அமைந்துள்ளதால் எனவே முன்னுரிமை அடிப்படையில் பகுதி தடுப்பணை அமைக்க தற்போது வாய்ப்பில்லை. இத்தளத்திற்கு மேற்படும் 3 கிலோமீட்டர் தொலைவில் தலவாப்பட்டு அணைக்கட்டும், கீழ்ப்புறத்திலே 2 கிலோமீட்டர் தூரத்தில் முரார்பாளையம் அணைக்கட்டும் அமைந்துள்ளது. இது குறித்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், 4வது நாள் கூட்டம் தற்பொழுது தொடங்கியுள்ளது. எதிர்கட்சியினர் என்னென்ன கேள்விகளை முன்வைக்க காத்திருக்கின்றனர், என்ன விவரம்? சட்டப்பேரவையில் இன்று தற்போது வினாக்கள் விடைகள் நேரம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதை முடித்த பிறகு 0 அவர் என்று சொல்லக்கூடிய நேரமில்லா நேரத்தில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக அண்மையில் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு என்று சொல்லக்கூடிய யுஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வர இருக்கிறார். இளங்கலை முதுகலை பட்டப்படிப்புகளில் பாத்தீங்கன்னா கற்கை முறைகளுக்கான குறைந்தபட்ச வரி நெறிமுறைகள் 2024 மற்றும் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், ஆசிரியர்கள், கல்வி பணியாளர்கள் நியமனம் மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட வரைவு நெறிமுறைகள் 2025 ஆகியன தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே இதை திரும்ப பெற வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள வலுவான உயர்கல்வி கட்டமைப்பை இந்த வரைவு நெறிமுறைகள் பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் அந்த தீர்மானத்தில் குறிப்பிட இருக்கிறார். தற்போது இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு புறம் எதிர்கட்சிகள் பொங்கலுக்கு 1000 ரூபாய் இந்த முறை கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு முக்கியமான பிரச்சனையை எழுப்ப உள்ளார்கள். ஏன்னா இன்றைக்கு முதலமைச்சர் மாநிலம் முழுவதும் 2,20,00,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை கொடுக்கிறார். ஆனால் அது 103 ரூபாய் அளவிற்கான குறைந்தபட்ச ஒரு அமௌண்டாக இருப்பதால் குறிப்பாக வழக்கமாக வழங்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் வழங்கப்படவில்லை. எடப்பாடி முதலமைச்சராக இருந்த போது 2021ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா 2,500 ரூபாய் கொடுத்தார். ஆனால் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமாக 1000 ரூபாய் இருந்தது. தற்போது கொடுக்கப்படவில்லை என்ற எதிர்கட்சிகள் முக்கியமான ஒரு கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார்கள். இன்றைக்கும் யார் அந்த சார் என்ற பேட்ச் அணிந்தவாறு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்தவாறு தற்போது சட்டமன்றத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். தற்போது தமிழக சட்டப்பேரவையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வினாக்கள் விடைகள் நேரத்திற்கு அந்தந்த எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள். நாளையும் எதிர்கட்சி தலைவர் முக்கியமான ஒரு உரை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கும் எதிர்கட்சி தலைவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் வரவில்லை. அதே போல வரக்கூடிய சனிக்கிழமை 11ஆம் தேதி முதலமைச்சருடைய பதில் உரை, ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இடம்பெற இருக்கின்றது. சட்டமன்றத்தில் இங்கு 4வது நாள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. உங்களுடைய கூடுதல் தகவலுக்கும் நன்றி ரமேஷ். உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.